Hi and welcome to Shubha's World. இன்னைக்கு வீடியோ ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ. இது வந்து ட்வின் பிரெக்னன்சி பத்தின ஒரு வீடியோ. இந்த ட்வின் பிரெக்னன்சி வீடியோ வந்து 2 பார்ட்ஸ்ல வரும். ஃபுல் டாபிக்கை வந்து ஒரு வீடியோல வைக்க போனா வீடியோ ரொம்ப லாங் ஆயிடும். ஸோ அதனால 2 பார்ட்ஸ்ல இருக்கும் இந்த வீடியோ. நம்ம வந்து ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்மளோட ஃபீமேல் பாடி அண்ட் யூட்டரஸ் இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைய பேர் பண்றதுக்கு அட் அ டைம் ஒரு பேபியை வந்து பேர் பண்ணி நரிஷ் பண்ணி ஒரு பேபி பிறக்கிறதுக்கு தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இந்த மாதிரி ட்வின்ஸ் பிறக்கிறது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் தான். ஸோ இது வந்து நார்மல் கிடையாது. ஸோ ட்வின்ஸ்ன்னு வரும்போது அதனால அந்த ட்வின் பிரெக்னன்சின்னு வரும்போது அது வந்து ஒரு ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியா வந்து ட்ரீட் பண்ணப்படுது. எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் எக்ஸ்ட்ரா மானிட்டரிங் அண்ட் டெஸ்டிங் இது எல்லாம் தேவைப்படும். ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் சினாரியோ மாதிரி ஆயிடுது. ஸோ நம்ம எந்த ஸ்டெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜைகோட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது. ஜைகோட் அப்படின்னா ஃபர்டிலைஸ்ட் எக். ஸோ எக் அண்ட் ஸ்பெர்ம் மீட் பண்ணும்போது ஒரு ஃபர்டிலைஸ்ட் எக் ஃபார்ம் ஆகுது. அதுதான் ஜைகோட்னு சொல்றோம். ஒரு ஸ்பெர்ம் வந்து எக் உள்ள என்டர் ஆன உடனே அந்த எக் வந்து ஃபர்டிலைஸ்ட் எக் ஜைகோட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜைகோட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த ஜைகோட்ல வந்து செல் டிவிஷன்ஸ் நடக்குது. அது ஜைகோட்னு சொல்லப்படுற இந்த ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து செல் டிவிஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ஸோ ஒரு செல் வந்து 2 செல்லாக டிவைட் ஆகுது, 2 நாள் ஆகுது. இந்த மாதிரி செல் டிவிஷன் நடக்குது. இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் என்னோட வீடியோ பிரெக்னன்சி வீக் 3 அண்ட் வீக் 4ல இது எல்லாமே சொல்லியிருக்கேன். ஜைகோட் ஃபார்ம் ஆகுறதுல, அதாவது ஃபர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன் இதெல்லாம் வந்து அந்த வீடியோல கவர் பண்ண டாபிக்ஸ். அண்ட் அதுல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஜைகோட் எப்படி ஃபார்ம் ஆகுது அண்ட் மோனோசைகாட்டிக் அண்ட் டைசைகாட்டிக் ட்வின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ பேசிக்கா நீங்க ட்வின்ஸ் வந்து எங்கேயும் பார்க்கும்போது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா ட்வின்ஸ் 2 டைப்ல இருப்பாங்க. ஒன்று வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், இன்னொன்று வந்து நான் ஐடென்டிக்கல், அதாவது ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க அண்ட் அதனால தான் அதுக்கு பேர் ஐடென்டிக்கல். ஸோ அவங்க பார்க்கறதுக்கும் அவங்களோட அப்பியரன்ஸ், அவங்களோட பிஹேவியர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பட் ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ்னு சொல்லும்போது அது சில சமயம் பாய் அண்ட் கேர்லா இருக்கும். ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி இருப்பாங்க பார்க்கும்போது. இல்லைன்னா பிரதர் அண்ட் பிரதர் ஆர் சிஸ்டர் அண்ட் சிஸ்டர், பட் அவங்க சிப்லிங்ஸ் மாதிரி இருப்பாங்களே தவிர எந்த விதத்திலையும் ஐடென்டிக்கலா இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்ல, இவங்களை வந்து மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ அதுதான் அந்த கிளாசிபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மோனோசைகாட்டிக், டைசைகாட்டிக். மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் தான் வந்து இந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருக்கிறவங்க. அவங்க ஏன் ஐடென்டிக்கலா இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஜைகோட்ல இருந்து ஃபார்ம் ஆனவங்க. அதாவது ஒரு ஃபர்டிலைஸ்ட் எக் 2 ஸ்பிளிட் ஆகி 2 எக் மாதிரி, 2 ஃபர்டிலைஸ்ட் எக் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ அதனால இந்த 2 குழந்தைங்க வந்து உருவாகுறாங்க. ஸோ மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ்னு வரும்போது ஒரே ஒரு எக் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு எக் அண்ட் ஒரு ஸ்பெர்ம் தான் இன்வால்வ்ட் ஜைகோட் ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஒரு ஃபர்டிலைஸ்ட் எக், ஒரு ஜைகோட் செல் டிவிஷன் போது 2 ஜைகோட்டா ஸ்பிளிட் ஆயிடுது. ரேண்டமா இது 2 ஸ்பிளிட் ஆகி இப்படி 2 ஜைகோட் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஸோ அப்பதான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகுறாங்க. மோனோ அப்படின்னா ஒன்னு, ஜைகாட்டிக் அப்படின்னா ஜைகோட்டை ரெஃபர் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு ஜைகோட்ல இருந்து அந்த ஒரு ஜைகோட் ஸ்பிளிட் ஆகுறதால ஐடென்டிக்கலா 2 ஜைகோட் மாதிரி பிஹேவ் பண்றதால நம்மளுக்கு 2 எம்ப்ரியோ கிடைக்குது. இந்த 2 எம்ப்ரியோவும் இம்ப்ளான்ட் ஆகி வளருது. இந்த 2 எம்ப்ரியோஸ்க்கும் ஜீன்ஸ் வந்து சேமா இருக்கும். பேசிக்கா அவங்க வந்து க்ளோன்ஸ் மாதிரி. அவங்களுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், ட்ரேட்ஸ் எல்லாமே சேமா இருக்கும். சேம் செக்ஸ் பேபிஸாவும் இருப்பாங்க. அதாவது பாய் அண்ட் பாய் ஆர் கேர்ள் அண்ட் கேர்ளா இருப்பாங்க. இந்த மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து யாருக்கு இருக்குன்னா, யாருக்கு வேணா இருக்கு. அதாவது இது வந்து ஒரு ரேண்டம் விஷயம். இது யாருக்கு வேணா நடக்கலாம். இது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டா இன்னும் கண்டுபிடிக்கப்படல. இப்போ நெக்ஸ்ட் டைப் வந்து டைசைகாட்டிக் ட்வின்ஸ்.
அந்த நேம் சொல்ற மாதிரியே டைனா 2 அண்ட் ஜைகாட்டிக்னா 2 ஜைகோட். ஸோ 2 ஜைகோட் இன்வால்வ் ஆகுது. ஸோ மம் வந்து ஓவியுலேஷன் போது யூஸ்வலா ஒரு எக் தான் வந்து ரிலீஸ் ஆகும் எல்லாருக்கும். பட் சில பேருக்கு வந்து சில காரணங்களால 2 எக் வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு சைக்கிள்ல. அது பேரு ஹைப்பர் ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு எக்குக்கு பதிலா 2 எக் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த 2 எக்குமே ஃபர்டிலைஸ் ஆகுது. 2 எக்கும் ஃபர்டிலைஸ் ஆகி 2 எம்ப்ரியோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. டைசைகாட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு வரும்போது ஹைப்பர் ஓவியுலேஷன்னால 2 எக் ரிலீஸ் ஆகுது, எக் ஏ அண்ட் எக் பி. அண்ட் ரெண்டுமே தனித்தனியா 2 ஸ்பெர்மால ஃபர்டிலைஸ் ஆகுது. ஸோ இது ஒரு ஜைகோட், இது ஒரு ஜைகோட், ரெண்டும் டிஃப்ரெண்ட். ஸோ 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ் ஃபர்டிலைஸ் ஆகிறதால 2 பேபிஸ் ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஃப்ரட்டர்னல் ட்வின்ஸ். இல்லை நான் ஐடென்டிக்கல் இல்லைனா டைசைகாட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல 2 ஜைகோட் இருக்கு, அதனால டைசைகாட்டிக் ட்வின்ஸ். ஸோ இந்த ட்வின்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் எக்ல உருவானதால அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்களோட லுக்ஸ், அவங்களோட செக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு வீட்டுல பிறந்த 2 குழந்தைங்க மாதிரி அவங்கள வந்து வேற எந்த விதமான மேட்சிங் பர்சனாலிட்டிஸ் ஆர் லுக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. could be a boy and a boy, a girl and a girl, இல்லனா ஒரு boy and girl-ஆவும் இருக்கலாம். இந்த ஹைப்பர் ஓவியுலேஷன் அப்படிங்கிறது வந்து ஹெரிடிட்டரி விஷயமா இருக்கலாம். அதாவது இது உங்க ஃபேமிலி ஹிஸ்டரி வந்து ட்வின்ஸ் பிறக்கிறது உங்க ஃபேமிலியில இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கும் ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹையா இருக்கு. வேற யாருக்கு ஹைப்பர் ஓவியுலேஷன் நடக்கிறதுக்கும் டைசைகாட்டிக் ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகம்னா ஓல்டர் மம்ஸ், அதாவது 35 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க பிரெக்னென்ட் ஆகும்போது இந்த மாதிரி சில சமயம் அவங்களுக்கு ஹைப்பர் ஓவியுலேஷன் ஆகி டைசைகாட்டிக் ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி சில ரேசஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில ஏசியன் கம்யூனிட்டிஸ்க்கு அந்த சான்சஸ் ஹை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நேச்சுரல் வேஸ் ஹைப்பர் ஓவியுலேஷன் ஆகிறதுக்கான காரணங்கள். அண்ட் இதெல்லாம் நேச்சுரல் வேஸ் டைசைகாட்டிக் ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு. பட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் தான் இன்னொரு பெரிய காரணம் இந்த காலத்துல நிறைய ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு. பிகாஸ் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்க்கான ட்ரக்ஸ் சில சமயம் ஹைப்பர் ஓவியுலேஷன் காஸ் பண்ணலாம். ஆல்சோ சில ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் ஆஃப் கன்செப்ஷன் ட்ரை பண்ணும்போது, அதாவது ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா குழந்தைங்க பிறக்க ட்ரை பண்ணும்போது ஐவிஎஃப், ஐயுஐ அந்த மாதிரி சில சமயம் சில ப்ரொசீஜர்ஸ்னால மோர் தென் 1 எம்ப்ரியோ வந்து இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்றதுக்காக மோர் தென் 1 எம்ப்ரியோவை யூட்ரஸ்குள்ள செலுத்துவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இவங்களுக்கு 2 எம்ப்ரியோ வந்து இம்ப்ளான்ட் ஆகி க்ரோ ஆகுறதால ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாயிடுது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் வழியா ட்வின்ஸ் பிறக்கும் போது அவங்க டைசைகாட்டிக் ட்வின்ஸ் பிகாஸ் அவங்க 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்னால உருவான 2 டிஃப்ரெண்ட் எம்ப்ரியோஸ். ட்வின் பிரெக்னன்சின்னு வரும்போது டயட் ரொம்ப முக்கியம். ஸோ டயட்ல என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க ட்வின்ஸ் கேரி பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நிறைய டாக்டர்ஸ் உங்களை ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ட்வின் பிரெக்னன்சி வந்து நார்மல் பிரெக்னன்சியோட டிமாண்ட்ஸை விட ட்வின் பிரெக்னன்சியில வந்து நியூட்ரிஷனல் டிமாண்ட்ஸ், அதாவது உணவு வழியா கிடைக்கக்கூடிய சத்து வந்து அதிகமா தேவைப்படுது. ஏன்னா நீங்க வந்து 2 பேபிய கேரி பண்றீங்க அண்ட் நீங்க 2 பேபியும் நல்லா க்ரோ ஆகுறதுக்கு தேவையான அளவு நியூட்ரிஷன் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ உங்க டயட்ல யூஸ்வலா பிரெக்னன்ட் லேடிஸ் எடுத்துக்கிறத விட அதிகமா புரோட்டீன், கால்சியம் அண்ட் அயர்ன் இது 3 இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நிறைய நியூட்ரிஷனிஸ்ட் வந்து புரோட்டீன் ஷேக்ஸ் வந்து ரெகுலரா எடுத்துக்க சொல்றாங்க, பிரெக்னன்சி ஃப்ரெண்ட்லி புரோட்டீன் ஷேக்ஸ். பிகாஸ் 2 பேபியை க்ரோ பண்றதுக்கு புரோட்டீன் வந்து ரொம்ப அதிக அமௌண்ட்ல தேவைப்படும். சேம் வித் மல்டிவைட்டமின்ஸ். ஆக்சுவலா மல்டிவைட்டமினோட டோசேஜும் வந்து அதிகம் பண்ண சொல்றாங்க சில டாக்டர்ஸ். ஸோ உங்க பர்சனல் சிச்சுவேஷன் அண்ட் உங்க ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து உங்களுக்கு வந்து உங்க டாக்டரோ இல்ல நியூட்ரிஷனிஸ்டோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் அஸ் அ ஜெனரல் ரூல் புரோட்டீன் இன்டேக் ரொம்ப அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ட்வின்ஸ் கேரி பண்ணும்போது உங்க பிரெக்னன்சியில த்ரூ அவுட் த பிரெக்னன்சி ஒரு டோட்டல் ஆஃப்
37 to 54 pounds அளவுக்கு உங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கணும். ட்வின்ஸ்னு தெரிஞ்ச உடனேயே உங்களுக்கு ஜென்ரலி நம்பர் ஆஃப் டெஸ்ட்ஸ் அண்ட் மானிட்டரிங், அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் மானிட்டரிங் இது எல்லாமே வந்து மாறும் உங்களோட பர்சனல் சிச்சுவேஷனை பொறுத்து அண்ட் எந்த டைப் ஆஃப் ட்வின்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இந்த விஷயங்கள் மாறும். ஜெனடிக் ஸ்கிரீனிங் வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப். ட்வின் பிரெக்னன்சிங் போது பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகாம இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது, அதாவது ப்ரீ எக்லாம்ப்சியா வரதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட் இன்க்ரீஸ் இருக்கு ட்வின் பிரெக்னன்சில. அதே மாதிரி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்க்கான சான்சஸும் கொஞ்சம் ஹையா இருக்கு நார்மல் பிரெக்னன்சியோட கம்பேர் பண்ணும்போது. சர்விக்ஸ் லென்த்தும் ட்வின் பிரெக்னன்சின்னு வரும்போது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எக்ஸ்ட்ரா வெயிட் கேரி பண்றீங்க ரைட் ஃப்ரம் த பிகினிங். அதனால சர்விக்ஸ் மேல அதிக ஸ்ட்ரெயின் இருக்கும். அண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரி இது வந்து நார்மல் எக்ஸ்பெக்டட் வெயிட் கிடையாது, அடிஷனல் வெயிட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சர்விக்ஸ் லென்த்தையும் ரொம்ப ரெகுலரா மானிட்டர் பண்ணுவாங்க ட்வின் பிரெக்னன்சின்னு வரும்போது. பிகாஸ் இதுக்கு வந்து ப்ரீடர்ம் பர்த்க்கான ரிஸ்க் வந்து கொஞ்சம் இருக்கு ட்வின் பிரெக்னன்சில. ஸோ ட்வின்ஸ்ன்னு வரும்போது மோஸ்ட் காமன் இஷ்யூஸ் பார்க்கறது வந்து என்ன அப்படின்னா ப்ரீடர்ம் பர்த், அதாவது ஃபுல் டேர்ம் கேரி பண்ண முடியாம சீக்கிரமா பேபிஸ் டெலிவர் பண்ணப்படுது. ஸோ அது வந்து ப்ரீடர்ம் பர்த் அப்படின்னு சொல்றோம். ப்ரீடர்ம் பர்த்னு வரும்போது லோ பர்த் வெயிட்டும் வந்து அந்த காரணத்தினால லோ பர்த் வெயிட் பேபிஸ்க்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால யூட்ரஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஸ்ட்ரெச் ஆக முடியாத ரீசன்னால, அந்த மாதிரி நிறைய காரணங்களால வந்து குழந்தைக்கு வந்து growth ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மூணாவது வந்து டிடிடிஎஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களால சில சமயம் உங்களோட டைப் ஆஃப் ட்வின் பிரெக்னன்சியை பொறுத்து உங்களோட ரெகுலர் டாக்டர் ஆர் அப்ஸ்டெட்ரிஷியன் உங்களை வந்து பெரிநேட்டாலஜிஸ்ட் கிட்ட ரெஃபர் பண்ணலாம். பெரிநேட்டாலஜிஸ்ட் அப்படின்னா அவங்க வந்து ஹை ரிஸ்க் அப்ஸ்டெட்ரிஷியன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹை ரிஸ்க் கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களோட எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். பட் நான் இங்க டொரண்டோல கனடால இருக்கிறதால வேற டைம் ஜோன்ல இருக்கிறதால என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு இந்தியன் டைம் ஈவினிங் 8 PM அப்புறமா தான் என்னோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வரும். நீங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க அண்ட் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Until then, take care.